சர்ப்பத்தினுடைய சத்தங்கள் ஒரு தலைமுறையினுடைய தவறான முன்னேற்றத்துக்கு காரணமாச்சு. ஆனால் தேவனுடைய சத்தங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைமுறை உருவாவதற்கு காரணமாச்சு. இப்போ நான் தந்திரமான பொய்களை வெறுத்து நம் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பையும் தேவனுடைய டிவைன் லவ், அதாவது தெய்வீகமான அன்பையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்புதான் தேவன். வசனம் சொல்லுது, பிரியமானவர்களை ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். நீங்கள் காயினை போல நீங்கள் எரிச்சல் உண்டாகாமல், காயினை போல உங்கள் முகநாடி வேறுபடாமல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை இறந்திருக்கிறான். அன்புள்ள எவனும். உங்களால் நேசிக்க முடியும்னா நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீங்க என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. நீங்கள் அன்பாய் இருக்க முடியும். உங்களால் அன்பாக இருக்க முடியும்னா அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். உங்களால் நேசிக்க முடியும்னா அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம நேசிக்கவே முடியாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நன்மை செய்ய முடியாது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறேன். கீழே சொல்ல, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ காயின் ஆவலை போல, ஆதாம் ஏவலை போல நான் பொய்களுக்கு உடன்படாமல் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவுள். இந்த யூனிட்டி, இந்த ஃபெலோஷிப், எல்லாத்தையும் விட ரிலேஷன்ஷிப் ஒரு மிகப்பெரியது. பார்த்துக்கோங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் எல்லா திட்டங்களையும் விட உறவுகள் பெருசு. சபையினுடைய எல்லா அந்த ஒழுங்குகளை விட தேவன் அந்த ஃபெலோஷிப், உறவு, ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெருசு. நம்ம இதற்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எத்தனை பேர் முடிஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்து கை கொடுத்து பிரைஸ்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏன் இவங்க சர்ச்சுக்கு வரல அப்படிங்கிறது எத்தனை பேர் நம்ம தெரியுறோம்? எத்தனை பேர் நீங்கள் ஃபோன் பேசியிருக்கிறீங்க? ஒரு வாரம் உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுக்கு நெருங்கிய நபர்கள்ட்ட நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பேசி அவங்களோட என்ன பண்ணுறீங்க, ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? நம்ம எத்தனை பேர் உறவுகளை கட்டமைச்சு வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாக இருக்க கடவும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். சூரியன் உதிச்சு அது மறையதுக்குள்ளேயும் என் கோபமெல்லாம் பிடிச்சிடணும்.